காயல்பட்டினத்தோட ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மாங்காய வச்சு செய்ற இந்த பச்சடி உரப்பு, புளிப்பு, இனிப்புன்னு 3 சுவையும் கொண்டது. செம்ம டக்கரா இருக்கும். செய்றதுக்கு ரொம்பவே ஈஸி. எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாங்காய் பச்சடி பண்றதுக்கு நான் 1/2 பழமா மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பச்சை காயா இல்லாம, அதே நேரத்தில ரொம்ப புளிக்காத இந்த மாதிரி இருக்கிற ஒரு 1/2 காயா எடுத்து, இத வந்து கொஞ்சம் கனமான பீஸா கட் பண்ணி, இப்போ வந்து ஒரு மண் சட்டியில தான் நான் செய்ய போறேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா, நீங்க தாராளமா நெறைய சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய் கீறி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி முதல்ல இத வந்து கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சு வர்றதுக்குள்ள ஒரு 3 வெல்லத்த உடைச்சு, நல்லா பாகு காய்ச்சி இதோட சேர்த்துங்க. பாகு பதம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் அது கரைஞ்சா போதும். இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்து இறக்க போம்போது, இதுக்கு ஒரு தாளிப்பையும் குடுத்துடலாம். கருவேப்பில அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடுகு இது மட்டும் தான். இதெல்லாம் ஊத்தி தாளிச்சுட்டோம்னா, ஒரு அட்டகாசமான இனிப்பு, புளிப்பு, காரமான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு.